அம்மா கட்டி காத்த இந்த வீட்டை நான் இப்போ கட்டி காக்கிறது என்னோட சாமர்த்தியம் மட்டும் இல்லை, நீ என்னோட வலது கையா இருக்கிறதுனால தான். இப்போ என்னாச்சுன்னு சொல்றீங்க? மாப்பிள்ள கொஞ்சம் அவசரப்பட்டார், அவ்வளவுதானே? அவன் அரைஞ்சது ஒன்றும் இல்லை, என் கன்னத்துல. இதை கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் என்ன முதலா அடி வாங்குறேன்? நாராயணன், கல்யாணி, முருகேசன் எல்லாரும் நம்ம சின்ன வயசுல இருந்து உன்னால என்னதானே போட்டு அடிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மத்தளம் மாதிரி. புது மாப்பிளையும் வாசிச்சு பார்த்துட்டார், பாவம் அவர் கைதான் வலிச்சிருக்கோம். இந்த மத்தளத்துக்கு அடி வாங்கி வாங்கி பழகி போச்சு. அவங்க என்ன வேணா செய்யட்டும், நான் மனசார ஏத்துக்கிறேன், நான் சகிச்சுக்கிறேன். ஆனா நீ வருத்தப்படவே கூடாது. அதை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. சங்கரா, உனக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன். இது ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை, எனக்கு வயசாயிருச்சு. இனி வரக்கூடிய இந்த தலைமுறையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும்னு எனக்கு தோணலை. நானும் அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாம கூப்பிட்டு வந்த அந்த பையனை ரொம்ப வேதனைப்படுத்திட்டான். எங்க இருக்கான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே கேட்க முடியாம போச்சே. எங்க போய் விசாரிக்கிறது? விசாரிக்கிறேன், இந்த பூமியில எந்த மூலையில இருந்தாலும் கூட்டு வரேன். ராமநாதன் எனக்கு கண்டிப்பா வேணும். உன்னை பத்தி அவர் என்ன சொன்னார்னு உனக்கு தெரியுமா? அவருக்கு நீ மேனேஜர் ஆகணுமா, மகனா இல்ல. வருத்தப்படாத, நீ அவரோட மகன்தாங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிற ஒரு நேரம் வரும். அது வரைக்கும் எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கணும், சகிச்சுக்கணும். இதுவரைக்கும் எல்லா விதத்திலையும் அவருடைய கவனத்தை கவர்ந்த நீ அவருடைய மனசுல ஒரு நிலையான இடத்தை பிடிச்சிட்ட. இனி பின்வாங்காத மாமா. நான் எந்த அக்னி பரீட்சைக்கு நீ ஆளாக வேண்டி வந்தாலும் மனசை மட்டும் தளர விட்டுறாத. நீ என்னோட மருமகன் தாங்கிற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது, புரியுதா? இப்ப நான் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் மனசறிஞ்சு அந்த குடும்பத்துக்கு நான் எந்த துரோகமும் பண்ணதில்லை. அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன காரணம் சொன்னாலும் நான் செய்யற தப்பு தான். என் மருமகனுக்காக, என் சகோதரிக்காக. என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும், அது வர பொறுமையா இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் அம்மாவுக்காக, என் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக எதை வேணாலும் தாங்கிக்கிறேன். உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும். அது எப்பவும் இருக்கும், உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அந்த புண்ணியவானோட மகனாச்சு நீ. அந்த கிழவனை நான் அடிச்சுட்டேங்கிறதுக்காக என்ன அடக்கிறதுக்கு அந்த ராமநாதன் மேனேஜரை கொண்டு வந்திருக்காங்க. எந்த இடத்துல வச்சு அந்த கிழவனை அடிச்சனோ அப்பவே அந்த ராமநாதனையும் பின்னி இருந்தான்னா. ஆனா என்ன பண்றது, ராமநாதன் அந்த கையை உடைச்சிட்டானே. டே குமாரே, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு, என்கிட்ட இந்த நக்கல் வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். தங்கச்சி பிள்ளைங்க, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்கன்னு இத்தனை பேர் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? வேற எப்படியோ ஒருத்தனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அத்தனை பேரும் மாடு மாதிரி உழைக்கிறீங்க, சம்பளமும் கிடையாது, கருத்துரிமையும் கிடையாது. உங்களால மானம் தான் போகுது. அட, மானம் போறதுக்கு என்ன இருக்கு? இதை கட்டியிருக்கோம்ல. அதுவே அவந்தாலும் ஓம்பானம் போக போறது இல்லை. மேனேஜரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களா? மேனேஜர் ஏன் மேனேஜர் ஆகிற தகுதி எனக்கு கிடையாதா? நீ என்னடா சொல்ற மதவா? எனக்கு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. சதாசிவா, நீ என்ன சொல்ற? நான் என் காலத்தை இப்படியே கழிச்சுக்கிறேன். ஸ்ரீதர், நீ ஒண்ணு சொல்லியடா. ஒண்ணுத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க. அப்படி சொல்லாதீங்க. இங்க பாருங்க, மணிமணியா பிள்ளைய பத்து வச்சிருக்கோம். அப்பா, சத்ரு அங்கிள் என்ன சொல்றாரு? சத்ருக்கு வேற என்ன வேலை? சண்டை மூட்டி விடுறத தவிர. நீ வா, நான் உன்னை குளிப்பாட்டி விடுறேன். நீ இப்பதான் வரியா? பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டியா இல்லையா? கேட்டேன். ஆனா என்ன மேனேஜர் ஆக்க வேண்டாங்க. உங்களுக்கு என்ன மச்சான் குறைச்சல்? அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, தகுதி இல்லையா? எந்த குறை இருக்கு? இவ்வளவு தகுதி இருக்கிற ஒரு ஆளு நம்ம கூட இருந்துகிட்டு மேனேஜர் ஆக்கலையே ஏன்னு கேட்கிறேன். நல்ல விஷயத்த கழுத சொன்னாலும் கேட்கணும். மாப்பிள்ள சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன இன்னும் கொஞ்சம் ஊத்தலாம்ல? கூட சத்ரு என்ன சொல்றதுலயும் விஷயம் இருக்கத்தான் செய்யுது. நீ சொல்றது சரி, ஆனா இதை பெரிய மாப்பிள்ள சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? எனக்கு தைரியம் இருக்கு, நான் பேசுறேன். வேண்டாம், பெரிய மாமா கிட்ட நாம டைரக்டா போக வேண்டாம். பிரச்சனையை நாம அம்மா மூலமா தெரிவிப்போம். அமைதியா இருந்த வீட்டுல போட்டியும் பொறாமையும் உண்டாயிடுச்சு. பெரியம்மா வேண்டாம், இது வரைக்கும் வாயை திறக்காதவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு யாரு காரணம்னு எனக்கு தெரியும். ஒண்ட வந்த பிடாரிய ஊர் பிடாரி விரட்டினது போல சிலருக்கு பட்டாதான் புரியும். பெரியண்ண பண்ணது தப்பு, பெரிய தப்பு. என்ன எல்லாருமா போய் அவரை கேள்வி கேட்கலாமா?
நன்றி இருக்காடா உங்களுக்கு? அந்த மனுஷன் யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காரு? 1976லயே மருமகன்களோட ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு இந்த மொரமுண்டைங்களுக்கு தெரியாதா? இது மகன்களோட காலம். சரியான நேரத்துல கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெத்திருந்தா இந்த சொத்து பூரா அந்த வாரிசுகளுக்கு தானே போய் சேரும். ஆனா அத பெரியண்ண செய்யல. இதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது. பெரியண்ண இதையெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காரு, பூதம் காக்கிற மாதிரி. பெரியண்ண ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது 100% சரியா இருக்கும். இங்க பாருங்க, இப்படி நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னு கூட அவருக்கு தெரிய வேண்டாம். போங்க எல்லாரும். இவ்வளவு பேரையும் ஒரே வீட்டில் கட்டி காக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. நீங்கள் கூட யோசிப்பீங்க, இதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலாக நடத்த முடியுதுன்னு இல்லை? இருக்கட்டும், இந்த வெற்றியோட ரகசியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நீங்க காப்பாத்திட்டு வர பிரம்மச்சரிய விரதம். ஒரு வைராகியமான பிரம்மச்சாரிக்கு மட்டும்தான் இவ்வளோ வில் பவர் இருக்கும். உங்களுக்கு அது இருக்குன்னு நான் நம்புறேன். எதுவுமே என்னோட சாமர்த்தியம் இல்லை. இவர் தான் என்னுடைய பெரிய மாமா ராவ் பகதூர் ராஜசேகரன், எ கிரானிக் பேச்சுலர், புண்ணியாத்மா. யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்ட தத்தத் தேவதரோச்சன சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கடைபிடிக்கிறது தான் நல்லது. நானும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருடைய 70வது பிறந்தநாள் அன்னைக்கு இந்த வீட்டோட பொறுப்பை என் கையில ஒப்படைச்சாரு. கூடவே அந்த பகவத்கீதையையும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தன்னை தானே சோதனை பண்ணிக்கிறதுக்கா இருக்கலாம். இதோ இன்னி வரைக்கும் நான் அதை செஞ்சிருக்கேன். இன்னும் 1 மாசம்தான் எனக்கு 70வது பிறந்தநாள் வருது. அன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும். அதுக்கப்புறம் என்ன, சந்நியாசம்தான். உங்களை மாதிரி ஒருத்தர் எங்கேயும் இருக்க முடியாது, சந்தேகமே இல்லை. ஒரு சின்ன சலனம் கூட மனசுல ஏற்படாம இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு வர்றது உண்மையிலேயே பெரிய விஷயம். நான் உங்க காலை தொட்டு வணங்கிக்கிட்டுமா? நல்லா இருங்க. ஏன் அழறீங்க? ஐயோ, அதெல்லாம் இல்லை. 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80. வேலைக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கரெக்டா கொடுத்துடணும். அடிஷனலா எந்த செலவு வந்தாலும் அதுக்கு வவுச்சர் போடணும். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மளிகை சாமானுக்கு பணம் எந்தா வச்சுக்கோ, பிடி. தினமும் என்ன சிக்கன் மட்டனா போடுறீங்க? அரை சொம்பு சாம்பார், அரை வேக்காடு பொரியல் தானே போடுறீங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பணம்? போட்டதை சாப்பிட்றதோட நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இதோ பாரு, நீங்க சொல்ற மாதிரி என்னால இருக்க முடியாது. சிக்கனோ மட்டனோ இல்லாம நம்மளால சாப்பிடவே முடியாது. நாய்க்கு கறி வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்கோம். கூட ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா போச்சு. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். நம்ம ஆயில் மில்ல மிஷின் ரிப்பேர் ஆயிருக்கு. சரி பண்றதுக்காக டெக்னீஷியன்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ரிப்பேர் ஆயிடுச்சா இல்ல ரிப்பேர் ஆக்கிட்டீங்களா? அந்த கணக்குல எப்படியாவது பணம் சுருட்டா பார்க்காதீங்க. ஹலோ, அதை இங்க வைங்க. நான் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டாமா? இங்க எவ்வளவு பணம் இருக்கு, எங்க இருந்தெல்லாம் பணம் வருது, எவ்வளவு செலவாகுதுன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சா போதும். ராமடாதா, உன்னை நான் எந்த விதத்திலையும் தொல்லை பண்ணவே மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா தொட்டுள் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. அப்பப்போ கொஞ்சம் சிகரெட்டு, 2 பெக்கு, கொஞ்சம் சிக்கனு. மனுஷனுக்கு அதுவாது வேணும்ல? கண்டிப்பா வேணும். வவுச்சர் எழுதிட்டு பணம் கொடுத்தாலே போதும். 250 ரூபா பணம் நீ கொடுத்தேன்னு வைய, 500 ரூபா நீ கொடுத்ததா நான் வவுச்சர்ல சைன் பண்ணி கொடுப்பேன். என்ன சொல்ற? அதாவது 50-50. எனக்கு உனக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வராத ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். மிலிட்டரியில இருந்து இங்க வந்திருக்க கூடாது, நேர டெல்லிக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. நாட்டை ஆள்றதுக்கு சரியான ஆளுதான். சரி, எந்திரிடா. எழுந்திரிடான்னு சொன்ன. இங்க பாரு, உன்னோட கோல்மால் வேலையெல்லாம் இங்க வந்து காட்டாத. நயா பைசா கூட கிடைக்காது. இந்த சொத்துல எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நினைச்சுக்கோ. அதை சொரண்ட யாரையும் நான் விட மாட்டேன். இந்த எண்ணத்தோட மறுபடியும் இங்க வராத. கிளம்பு. நீ ஒண்ணு எனக்கு தானம் பண்ண போறது இல்ல, தெரியல? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. தொல்லை பண்ணாதீங்க சார். இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு மேலே இங்க நின்னீங்கன்னா மூக்கு உடைச்சு அனுப்பிடுவேன். இல்ல, அடிக்கணும்லாம் அடிக்க மாட்டேன். என்ன கோவம் வந்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது. கெட்ட பழக்கம்தான், ஆனா பழக்கமாயிடுச்சு. என்ன கிண்டல் பண்றியா? இல்ல, உண்மையாதான் சொன்னேன். பர்மனண்டா நீங்க இருந்துட முடியும் நினைக்கிறியா? ஆட்சியை கவுத்துறாதீங்க, பொழைச்சு போட்டுன்னு விட்டுருங்களேன். பொழைக்க விட மாட்டேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் எவனையும் நிம்மதியா பொழைக்க விடவே மாட்டேன். அப்புறம் சங்கரமாமா அடிச்சீங்கல்ல, அந்த கடன் பாக்கி இருக்கு, அப்புறம் தரேன்.
இங்க புது காரு, அங்க புது மேனேஜர், என்னதான் நடக்குது இந்த வீட்டுக்குள்ள? தெருவுல போற நாயை கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சாங்க. இப்ப பாரு அவன் பெரிய கலெக்டர் மாதிரி பேசுறான். உங்க பெரிய மாமா பண்ண வேலை, அவன் செல்வாக்கு இந்த வீட்டுல கொடி கட்டி பறக்குது. ஆஹா, அந்த அளவுக்கு ஆயிட்டானா? அவன ஒரு கை பாக்குறேன். ம் ம் நீ என் முறை பொண்ணு தானே? சுமாரான ஃபிகர் தான், ஆனால் தலக்கணம் கொஞ்சம் அதிகம். ஒரு தாலி மட்டும் கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். என்ன பொண்ணுங்களை பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேனே, நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒருத்தைய பார்த்ததில்ல. ஓஹோ, மாருதி கார் வாங்கி தந்தாச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கினதுக்காக. இந்தாங்க, எம்காம்ல ரேங்க் வாங்கினதுக்கு குண்டு ஊசி. அது அப்படி வைக்கிறியா? குண்டூசி கையில குத்தி ரத்தம் வரப்போகுது. இது ஒண்ணு சாதாரண ரத்தம் இல்ல, இது ராயல் பிளட், ராஜ ரத்தம். பாப்பாவுக்கு இப்ப என்ன வேணும்? பாப்பாவா? யாரு பாப்பா? ஓ சரிதான், ஒரு குழந்தைய தாளாட்டுற வயசு இருக்கிற உன்னை பார்த்து பாப்பான்னு சொன்னது தப்புதான், மன்னிச்சிரு. பாட்டிக்கு இப்ப என்ன வேணும்? ஐயோ, என்ன காமெடி! சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது. பின்ன சிரிக்கிறதும் சிரிக்க வைக்கிறதும் தெய்வம் கொடுத்த திறமை, அதுக்கெல்லாம் பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் எங்க மாமா கிட்ட சொல்லு. பாவம், அவரு உன்னோட நடிப்பை நம்பி ஏமாந்து போயிட்டாரு. பாட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, வேலை செய்யணும். வேலை செஞ்சா மாசம் மாசம் எங்க வீட்ல இருந்து கரெக்டா சம்பளம் வந்துரும். ஐயோ, இங்க பார், வம்பு பண்றதுக்குனே இங்க வந்தியா? இப்பதான் ஒருத்தன் வம்பு பண்ணிட்டு போனா, அதுக்குள்ளேயா? நான் ஒண்ணு அதுக்காக வரல. என் காருக்கு ஸ்டீரியோ வாங்க 15,000 ரூபாய் வேணும். ஐயோ, அந்த அளவுக்குலாம் வசதி இல்ல. என்ன இப்ப பாட்டு தானே கேட்க போற? அந்த அளவுக்குலாம் ஆடம்பரம் தேவையில்ல, கிளம்பு. அத முடிவு பண்ண நீ யாரு? மரியாதையா பேசினா உனக்கு இன்னும் நல்லது. உனக்கு இந்த அளவுக்கு மரியாதை போதும். மரியாதை 15,000 ரூபாய் எடு. முதல்ல வெளியில போடி. என்னது? போடியா? ஆமாண்டி, போடின்னு நான் சொன்னது உனக்கு புரியலையாடி? போடி வெளியில. அப்படியா? உனக்கு அவ்வளவு திமிரா? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ தெய்வமே, விளையாட்டுக்கு சொன்ன, சீரியஸ் ஆயிடுச்சோ? ஏதாவது பிரச்சனை வந்தா நீதான்டா காப்பாத்தணும். உங்களுக்கு என்ன பிடிக்குமா, இல்ல அந்த ராமநாதனை பிடிக்குமா? இது என்ன கேள்வி இது? என்னோட கோபிகாக்கு அப்புறம் தானே வேற யாருமே. நீங்க போய் சொல்றீங்க. நான் பொய் சொல்றேனா? அந்த கார் பிடிச்சதா உனக்கு? வேண்டாம், பேச்ச மாத்தாதீங்க. நீங்க எதுக்காக அந்த ராமநாதனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க? சேச்சே, நான் உன்னை மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவேன். நீங்க என்ன ஏமாத்தாதீங்க. நான் தான் அன்னைக்கே பார்த்தனே, அந்த ராமநாதன் என்ன கல்யாணம் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னோட நீங்க எப்படி சிரிச்சீங்கன்னு. அது உண்மைதானம்மா. இதை விட வேற சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு? எனக்கு உங்களோட காமெடி எல்லாம் கேட்க வேண்டாம். உங்களால இப்ப அந்த ராமநாதனை அடக்கி வைக்க முடியுமா முடியாதா? அதை முதல்ல சொல்லுங்க. அடடா, அது எப்படிமா ஒருத்தர் அடக்கி வைக்க முடியும்? அது தப்பு இல்லையா? அவர் பாட்டு இருக்கட்டுமே. போதும் கிண்டல் பண்ணது. அந்த ஆள் என்ன கூப்பிட்டான் தெரியுமா? என்னன்னு? போடியா. ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி 3 வாட்டி போடி போடி போடின்னு. ராமநாதன் அப்படி எல்லாம் கூப்பிட மாட்டாரு. அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. அப்படிலாம் இல்லம்மா, நான் அவரை கூப்பிட்டு கேட்கறேன். இப்ப கேட்கணும். இப்பவே வா. இப்பவே கேட்கணும். அந்த ஆள் அப்படி சும்மா விடக்கூடாது. வாங்க. ஐயோ, சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா நானே அங்க வந்திருப்பேனே. நீங்க இவ்வளவு போடின்னு சொன்னீங்களா? போடின்னா நானா? கடவுளே, தலை சுத்துதே. கூப்பிட்டல. ஐயோ, இந்த வீட்டு பொண்ணு போடின்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன புத்தி இல்லாதவனா? சேச்சே, அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. கேட்டேல்ல, அவர் அப்படிலாம் கூப்பிட மாட்டாரு. என்னமோ போய் சொல்லி நடிக்கிறான். மாமா, இவனை நம்பாதீங்க. உங்க மேல சத்தியமா இவன் என்ன போடின்னு கூப்பிட்டான். என்ன ராமநாதன் இது? கோபிகா அப்படிலாம் போய் சொல்ல மாட்டா. அதானா, பாப்பா இங்க வந்தப்போ ரெஜிஸ்டர்ல தூசி ஒரே பொடியா இருக்கேன்னு சொன்ன, அது பாப்பாக்கு பொடின்னு கேட்டிருக்கோம். கேட்டுக்கிட்டியா? ராமநாதன் பொடின்னு தான் சொல்லியிருப்பாரு. இல்ல, பாப்பாக்கு இஷ்டம் இல்லைன்னா இனிமே பொடிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதுக்கு பதிலா காத்துல பறந்துகிட்டு இருக்கிற பொருள்னும், இல்லனா மூச்சு குழாய் வழியா உள்ள போய் அலர்ஜி உண்டாக்குற பொருள்னும், இல்லனா வயசானவங்க இந்த டப்பால இருக்கிறத விரலால எடுத்து மூக்குல உறிஞ்சிக்கிட்டு அப்படின்னு பண்ணுவாங்களே அப்படின்னும். போதும் போதும், இப்போ உன் கோவம் தணிஞ்சுதா? கோவம் அதனால இல்ல, கார்ல ஒரு ஸ்டீரியோ வேணும்னு பாப்பா என்கிட்ட வந்து கேட்டுச்சு. வெஸ்டர்ன் மியூசிக் கேட்கறதுக்காக எதுக்கு இவ்வளவு செலவுன்னு நான் தான் வேண்டான்னு சொன்னேன். அங்கதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கோபிகாக்கு கர்நாடக சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். எம்மாடி, அந்த கரகர பிரியா ஒன்று எடுத்து விடு, ராமநாதன் அசந்துருவாரு. நான் அசரெல்லாம் மாட்டேன், ஏன்னா தெரியாது. தெரியாதா? கோபிகாக்கா, கமான் மை சைல்ட்.